அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்னுற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு கல்லுக்கடை அது கூட மின்னும். அதை போய் வைரம்னு நம்பலாமா? ஆராய வேண்டிய இடத்துல இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க. வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தாதான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாச வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க மேசராசிக்காரங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. ஆமாம், ஒரு ஏமாற்றம் இல்லை, 2 ஏமாற்றம் இல்லை. போகிற வரவங்களாம் ஏமாத்துறாங்க. நம்புறது ஒரு குத்தமா சாமி? மனுஷனை நம்புறது ஒரு குத்தமா? நம்பிட்டா ஏமாத்திடுவாங்க. கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க மோந்திரத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. அவனோட வேலைக்கு 10 நிமிஷம் சொல்லிவிட்டு நம்மளை 10 மணி நேரமாக உட்கார வச்சுருவாங்க. பல பேருக்கு நேரம் விரயம், காலம் விரயம், வருமான விரயம். புகழ் கிடைக்கணும்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போவீங்க, அவன் புகழை வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. இவ்வளோ சோதனைகளையும் வேதனைகளையும் அகப்பட்டு இந்த மிதுனத்திற்கு இந்த விசுவாச வருஷம் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வருஷம். உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம். உங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், உலகத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்துறதுக்கு தான் நம்மக்கிட்ட வராங்களே, பூரா பையனும் ஏமாத்துறவனா அப்படின்னு சில நாட்களாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், உண்மையா இல்லையான்னு. நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கிறோம். அவன் 100 ரூபா மொய் எழுதிட்டு போகிறான், இது தேவைக்கு சும்மா வந்துட்டு போகிறான். என்னையா இது? பல உருவங்களை, பல உண்மைகளை இந்த உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். பாடம் கற்றுக்கிற நேரம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. பாடம் தானே கற்றுக்க போகிறீங்க. பள்ளிக்கூடத்தை பாடத்தையே கற்றுக்கும் போது வாழ்க்கை பாடம்னா பெரிய விஷயமா? கற்றுக்கிட்டீங்க, அது யார்கிட்ட எப்படி பயன்படுத்தணும்னு திரும்ப கற்றுக்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாருக்கு என்ன செஞ்சால் நமக்கு நல்லது, இதெல்லாம் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது. இந்த விசுவாச வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் எத்தனையோ வருஷம் போச்சு. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இந்த வருஷத்தில் நடக்கும். நான் நல்ல கவிதை எழுதுவேன் சார், இந்த வருஷத்தில் நடக்கும். அதுக்கான தகுந்த இடமும் கிடைக்கும், நேரமும் கிடைக்கும். இத்தனை நாளாக இந்த சான்ஸ் கிடைக்காமல் இருந்தது சார், இந்த வருஷம் கிடைக்கும். பல பதவிகள் கிடைக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் வருது. தைரியமாக இடம் மாறுங்க.
இடம் மாறினா தான் முன்னேறுவீங்க. ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். மாற்றத்தை விரும்பாதவன் கடைசி வரைக்கும் வரலாறுனா என்னன்னே தெரியாமல் அப்படியே போயிடும். இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரப்போகுது. கடைசி சப்ஜெக்ட்டு வரலாறு வரும். கடினமான நேரத்தில் தான் வரலாறை படிக்கணும். படிக்கும்போது கடினமான நேரத்தில் தான் படிச்சிருக்கிறோம். படிக்கும்போது வரலாறாக இருந்தது இல்லையே. படிப்பெல்லாம் மாறி போச்சுல. இப்போ வரலாறு படிக்கணும். அதில் சில விஷயங்களை, சில தத்துவங்களை கற்றுக்கக்கூடிய நேரம் இது. ஒரு அற்புதமான தருணம் கொடுத்துருக்கு இந்த ஆண்டு. நிறைய பேர் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கான சில விஷயங்களை நீங்களே இறங்கி செயல்படுத்த போகிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு பதவி மாற்றம் வருது, ஒரு இடமாற்றம் வருது. பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் பயமே வேண்டாம். மிதுனத்திற்கு எல்லாரும் உங்களை குழப்புவாங்க. 10ஆம் இடத்துக்கு வராரு சனி, அம்புட்டு தான் போச்சு போ அப்படின்வாங்க. 10வது வீட்டுக்கு, குருவோட வீட்டுக்கு தான் வராரு. உங்களுக்கு பணம் வேணுமா வேணாமா? நல்லா வாழ்கிறதுக்கு பணம் வேணுமா வேணாவா? சில பேர் இந்த தொகுதியில் நிற்பாங்க, அதை விட்டு இன்னொரு தொகுதியில் நிற்பாங்க. ஏன் நிற்கிறாங்க? ஜெயிக்கணும். இடமாற்றம் வேணும். இடமாற்றம் கிடைச்சா தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மாற்றமும் மிதுனத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் மாற்றத்தை வரவேறுங்க. சில பேருக்கு உங்களுக்கும் எதிர்ப்பு வந்துருச்சு. இப்போ பயப்படுவீங்க. சார் என்னன்னு தெரியும் சார், நல்லா இருந்தேன் சார் வேலையில், அவன் எதிர்க்கிறான் சார், பிரச்சனை சார். அவன் எதிர்க்கணும். அவன் எதிர்த்தா தான் நீங்கள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற போகிறீங்க. உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. எதிர்த்தவன் அங்கேயே இருக்க போகிறான். அப்போ உங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக நடக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 10,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 1,00,000 ரூபா சம்பாதிப்பீங்க. அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு வரக்கூடிய காலம் கொடுக்குற மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். குரு சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லாமே வருஷத்தில் ஆரம்பத்தில் நடக்குது. எல்லாமே சனி சப்போர்ட்டோடு இறங்குறீங்க. குரு எடுத்தோடனே அடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு. வருஷம் பிறந்த உடனே குரு தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ராகு கேதுவும் சப்போர்ட்டு. கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பணத்தை கொடுக்க போகிறாரு. பணம் தான் முக்கியம். உலகம் பணத்தை வச்சு தான் பேசுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பணம் இருந்ததுன்னா மதிப்பு இருக்கும். இன்றைக்கி மிதுனும் அதை புரிந்து கொள்வீங்க. அதற்கான வேலைகளை ஆரம்பிப்பீங்க. அதற்கான பயணத்தை தொடங்க போகிறீங்க. அப்போ இந்த வருஷத்தில் எதையும் தடைப்படுத்தாதீங்க. பயந்து நிற்காதீங்க. வேண்டாம். தடையும் கிடையாது, பயமும் கிடையாது. துள்ளி குதிக்க போகிறீங்க. துள்ளி குதித்த காலம் வருவதை எதிர்கொள்ளுங்க. மிகப்பெரிய ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா ஆகணும், என்ன நினைக்கணும், உங்கள் ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம வரலாறு படிக்கணும், எப்படி நம்ம அரசியலில் வரணும், எப்படி நம்ம கலைத்துறையில் வரணும், என்னென்ன கனவுகள்லாம் கண்டீங்களோ அதெல்லாம் அள்ளித்தரக்கூடிய வருஷம்தான் இந்த விசுவாச வருஷம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த உலகம் உங்களை எந்த நிலைக்கு கொண்டு போனாலும் அதையும் உங்களை வாழ வைக்கும். அதனால் எவன் என்ன வேணாலும் தடுக்கிறதுக்கு நினைக்கட்டும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உறவுகளை பற்றி, நண்பர்களை பற்றி கவலையே வேண்டாம். உங்கள் வாழ்க்கை முழுமையாக வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான நேரம் இது. வெற்றி கொடியை கட்டக்கூடிய நேரம். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். எதிரிகள்லாம் உதிரியாகும். நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லுங்கள். வியாழக்கிழமை நரசிம்ம கோயில் தான் நீங்கள் இருக்கணும். அப்படி உங்களுக்கு பார்க்குற பழக்கம் வந்துருச்சுன்னா நரசிம்மர் உங்களுக்கு எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுப்பார். உங்களுக்கு எங்கேயும் தடையில்லாமல் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு 1000 லைக் வருதான்னு பார்ப்போம். மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு 1000 லைக் பண்ணுங்கள். மற்ற ராசியை விட அதிக லைக் வருதான்னு பார்ப்போம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி துல்லியமான விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம். அந்த சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.